ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் ஆசையா காட்ட லெக் மசில்ஸை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா மூணா பிரிக்க போறோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெக்ல என்ன மசில்ஸ் இருக்கான்னு பார்க்க போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெஸ்ட் லெக் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ், ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ், அதாவது லெக் மசிலுக்கான ஸ்ட்ரெச்சிங் பார்க்க போறோம். மூணாவது பாத்தீங்கன்னா லெக் மசில் ரிலேட்டடான லெக் ஒர்க் அவுட் ரிலேட்டட்ஸான எல்லாருக்கும் இருக்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெக்ல வந்து 4 மசில்ஸ் இருக்கு. ஒன்று குவாட்ரைசப், இன்னொன்று ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், இன்னொன்று காப்ஸ், இன்னொன்று க்ளூட்ஸ். உங்களோட குவாட்ரைசப் பார்த்தீங்கன்னா உங்களோட லெக் எக்ஸ்டென்ஷனுக்கு அதுதான் யூஸ் ஆகும். உங்களோட காலை வந்து முன்னால மடிக்கிறதுக்கு, தூக்குறதுக்கு எல்லாம் குவாட்ரைசப் தான் உதவி செய்யும். அதாவது தைஸில் இருக்கும், தொடையில இருக்கும். நான் அந்த தொடை சொல்லலை, இந்த தொடையில இருக்கிற மசில் தான் இது. இதுக்கு ஏன் குவாட்ரைசப்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 மசில்ஸ் செய்கிற இடத்த வந்து ட்ரைன்னு சொல்லுவாங்க. இதே 2 மசில்ஸ் இருந்துச்சுன்னா பைசப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 3 மசில் செய்யறதுனால குவாட்ரைசப்னு நாங்கள் சொல்றோம். ஹாம்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைசரை பின்பக்கம் இருக்கும். இது வந்து ஃப்ளெக்ஷனுக்கு இருக்கும். காப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்யும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா லெக்குக்கான ஸ்ட்ரெச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெச்சிங்க்கு ஓபி அடிச்சிங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால ஸ்ட்ரெச்சிங் முக்கியம். ஒர்க் அவுட்டை பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒர்க் அவுட்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் பண்ணுங்க. அதாவது லெக் ஸ்விங்ஸ், வெயிட் இல்லாமல் ஃப்ரீ வெயிட்டில் வாக்கிங் லஞ்சஸ், பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ், டோ டச்சஸ், பின்னுக்கு ஃபோல்ட் பண்ணுறது, முன்னுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸு, லெக் ப்ரெஸ், லஞ்சஸ், லெக் கர்ல், காஃப் ரைஸ், லெக் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. இதனால உங்களோட லெக் மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். Before going to gym. After leg day. ஒர்க் அவுட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சும் இருக்கு. அதை தான் சொல்லுவாங்க ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஹாம்ஸ்ட்ரிங் அதுகளை ஸ்ட்ரெச் பண்ணுறது அந்த மாதிரி செய்யுங்க. உட்காந்துக்கிட்டே டோவை டச் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸை பண்ணுங்க. இது மூலமா உங்க லெக் நல்லா க்ரோத் அடையும். ஏன்னா நீங்க வார்ம் அப் இல்லாம லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது, வார்ம் அப் ஸ்ட்ரெச் செய்யாம நீங்க லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது, லெக் ஒர்க் அவுட்னு மட்டும் இல்லை, எல்லா மசில் என்ன நினைக்கும்னா, என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய ஒர்க் அவுட்டை தாரான், இதுக்கு நாங்க தயாராகவே இல்லையே, இந்த மாதிரி தான் நினைக்கும். திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. அதே நீங்க ஸ்ட்ரெச்சஸ் அந்த வார்ம் அப் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி உங்களோட மசில்ஸுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சி மசில்ஸ் ஒர்க் அவுட்டுக்காக ரெடி ஆகி இருக்கும், போருக்கு தயாராகிற மாதிரி. லெக் மசிலை பற்றி, லெக் டே ஒர்க் அவுட்ஸை பற்றி ஆக்களுக்கு இருக்க டவுட்ஸை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மோலா டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எப்படி ப்ரோ இந்த லெக்கு சைஸை பெருசாக்குறது, லெக் ஸ்ட்ரென்த் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெக் ஒர்க் அவுட்ஸ் நிறைய வெயிட் போட்டு இல்லை ஃபோக்கஸோட மைண்ட் மசில் கனெக்ஷனோட செய்யணும். அதோட சேர்த்து உங்களோட நியூட்ரிஷன், ப்ரோட்டீன் இன்டேக்கையும் பார்த்துக்கொள்ளுங்க. அது மூலமாக உங்களோட மசில் க்ரோத் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு டோன்டான நல்ல பெரிய ஒரு மசில் க்ரோத்து, விசுவல் சேஞ்சை பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ லெக் மசில்ஸில் வந்து கிராம்ப்ஸ் வருது ப்ரோ, இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும். இப்போ டீஹைட்ரேஷனாக தான் இந்த பிரச்சனை வருது. ஆனால் ஹைட்ரேஷனாக இருக்கணும். மற்றது வந்து சில நேரத்தில் ஹைட்ரேஷன் இருந்தாலும் எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸாலையும் இது வரும். அதனால நீங்க லெமன் ஜூஸ், இளநீ இந்த மாதிரி இதுகளை எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு தான் சொல்றது ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. இது எனக்கு கூட நடந்திருக்கு. ஏன்னா எனக்கு வந்து சில நேரத்துல ஹாம்ஸ்ட்ரிங் பிடிக்கும், அந்த மாதிரி விடவே விடாது, பிடிச்சு இழுக்கும், அப்படி ஒரு வழியா இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு நடந்திருக்கும். டீஹைட்ரேஷன் இல்லாம ஹைட்ரேட்டடா எப்பயும் இருக்க பாருங்க. அடுத்து எல்லாருக்கும் இருக்க பெரிய டவுட் வந்து, உங்களோட தொடையில நிறைய ஃபேட் இருக்குது, அதை எப்படி ப்ரோ குறைக்கிறது, மசில் அவ்வளோ டெஃபினிஷன் இல்லை, என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி குறைக்கிறான்னு அது சிம்பிள் தான். நீங்க கலோரி டெபிசிட்ல இருந்து கொஞ்சம் ஃபேட்டை லாஸ் பண்ணும் போதே குறைக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு இப்படியும் குறையலைன்னா உங்களுக்கு ஸ்குவாட்ஸ், லெக் பிரஸ், வாக்கிங் லஞ்சஸ், இந்த மாதிரி இதுகளை கொஞ்சம் வெயிட் போட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்லோவா செய்யும் போது உங்களுக்கு டோன்டான நல்ல ஒரு டெஃபினிஷனான லெக்கை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், லெக் மசிலை ஒரு கிழமைக்கு எத்தனை வாட்டி ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணணும்னு. நீங்க பாத்தீங்கன்னா கிழமைக்கு 2 days ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் 48 hours அடுத்த ஒர்க் அவுட் இருக்க மாதிரி பாத்துக்கணும். இல்லாட்டி ஒரு நாள் பண்றதா இருந்தா அந்த ஒரு நாளை வந்து இன்டென்ஸா லெக்கா ட்ரெயின் பண்ணுங்க. அடுத்து எல்லாரும் கேட்பாங்க, ஏன் ப்ரோ என் கால் அவ்வளவு வலிக்குது லெக் டேக்கு பிறகு. அது வந்து எல்லாருக்குமே சாதாரணமா வாரதுதான். ஏன்னா நீங்க வந்து லெக்கா இன்டென்ஸா ட்ரெயின் பண்ணும்போது உங்களோட மசில் ஃபேட்டிக் ஆகும், சோர்னஸ் ஆகும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணீங்கன்னாலே ஓகே.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா போன தடவை லெக் டே முடிச்ச போது எனக்கு கால் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இன்னும் என்னால ரிகவர் ஆக முடியல. திரும்ப அப்படி நான் லெக் ஒர்க் அவுட் பண்ணணுமா இல்லாட்டி என்ன செய்யறது, ஸ்கிப் பண்றதான்னு யோசிச்சிங்கன்னா, ஏற்கனவே லெக் டேல ஏற்பட்ட வலி உங்களுக்கு அப்படியே இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு லெக் டே வந்து ஸ்கிப் பண்றதுதான் ஐடியல். என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட காலுக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படுது போல, அதனால அந்த ரெஸ்ட்டை கொடுங்க. நான் எல்லாமே ஃபாலோ பண்றேன், கன்சிஸ்டன்சியா இருக்கேன், டயட் எல்லாம் ஃபாலோ பண்றேன். எப்பதான் சேஞ்சை பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா, உங்களால வந்து லெக் மசில்ல பாத்தீங்கன்னா 4 to 6 வீக்ஸ்ல சின்ன ஒரு சேஞ்ச் பார்க்கலாம். 8 to 12 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெக்ல உங்களுக்கு நல்ல மசில் க்ரோத்தை நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டு விடுங்க. ஏன்னா இது மூலமா எனக்கு மோட்டிவேஷன் ஒன்று கிடைக்கும், சப்போர்ட் ஒன்று தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த என்ன மசிலுக்கு வேணுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.